செஞ்சு கொண்டு வந்த பேக்ட்ராப் மாடலை எல்லாம் எடுத்துட்டு அங்க கல்யாண மண்டபத்துக்கு போறாங்க மீனா. அங்க சிந்தாமணியும் அவளோட ஆட்களும் தங்களுக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்கணும்னு அங்க உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு இருக்கிற சிந்தாமணிக்கு மீனா செஞ்சு கொண்டு வந்த மாடலை பார்த்த உடனே சரியான கோபம் வந்துடுது. ஒவ்வொன்றுமே அழகழகா பண்ணியிருக்காள். அது மட்டும் இல்லாம இவ பெரிய நியாய தர்மகர்த்தா மாதிரி நியாயமான விலைக்கு பண்றேன்னு சொல்லிட்டு விலை குறைவால எஸ்டிமேஷன் கொடுப்பா. இதனால நமக்கெல்லாம் ஆஃபர் கிடைக்காம போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட அடியாட்களை ஏவி சிந்தாமணி சொல்றாங்க, டேய் அவ அங்க செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கா பாரு, அந்த மாடலை எல்லாம் தூக்கி போட்டு கீழே உடைங்கடா அப்படின்னு சிந்தாமணி சொன்ன உடனே மீனா ஒரே ஷாக் ஆகிடுறாங்க. ஏமா, ஏன் நான் செஞ்சு கொண்டு வந்த மாடலை எல்லாம் இப்படி கீழே தூக்கி போட்டு உடைக்கிறீங்க அப்படின்னு பதறாங்க மீனா. உடனே சிந்தாமணி தன்னோட ஆள்காட்டி விரலை நீட்டி, ஏய் உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா நான் போற பக்கம்லாம் நீ எனக்கு போட்டியா மாடல் செஞ்சு கொண்டு வந்து காமிப்ப? ஏய் போன கல்யாணத்துல கூட நீ அப்படித்தான் வந்து உண்மையான விலையை போட்டு எஸ்டிமேஷன் கொடுத்து எனக்கு கிடைக்க வேண்டிய ஆஃபரை தட்டி பறிக்க பார்த்த. அதே மாதிரி இப்ப இங்க ஏதாவது நடந்துச்சு அப்புறம் உன்னை உயிரோடையே விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி மிரட்டுறாங்க மீனாவை. உடனே அதுக்கெல்லாம் பயந்துக்காதவங்களா மீனா சொல்றாங்க, என்ன மேடம் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கங்காட்டி தான் என்ன மாதிரி புதுசா தொழில் செய்யறவங்க வளர விடாம தடுக்கிறீங்க. அதுக்கெல்லாம் இந்த மீனா பயந்துக்க மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நான் செஞ்சு கொண்டு வந்த மாடலை உடைச்சிட்ட மாத்திரம் நீங்க இந்த ஆஃபரை வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஆன்லைன்ல நான் போட்டோ எடுத்து எல்லாமே ரெடியா தான் வச்சிருக்கேன் அவங்க கிட்ட ஷோ பண்ணி காமிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனே நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதனால நீங்க இதை உடைச்ச மாத்திரம் ஒன்றும் பெருசா நீங்க சாதிச்சுட்டு தான் நினைச்சுக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துல இப்ப வருவாங்கல்ல கஸ்டமர், அவங்க கிட்ட காமிச்சு நான் இந்த ஆஃபரை எப்படி வாங்குறேன்னு பாருங்க அப்படின்னு சவால் விடுறாங்க மீனா. அப்ப பயங்கரமா சத்தம் போட்டுட்டே சிரிச்சுட்டு சொல்றாங்க வில்லி சிந்தாமணி, அப்ப உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்ணு, நீ ஒன்றும் தப்பிக்கவே முடியாது இந்த சிந்தாமணியோட வலையில இருந்து அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி மறுபடியும் பேசுற சிந்தாமணி கிட்ட உடனே மீனா சொல்றாங்க, இதை பாருங்க மேடம், நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கிங்க. இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்த மீனா பயந்தவ கிடையாது. நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள மண்டபத்துக்குள்ள இருந்து மேனேஜர் அந்த புது கஸ்டமரை கூட்டிட்டு வர்றாரு. அங்க கஸ்டமர்ஸ் வந்த உடனே, ஏமா மீனா, நீ அந்த மாடலெல்லாம் எடுத்துட்டு வந்தியே அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மண்டபத்தோட மேனேஜர் கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, சார் அது வந்துட்டு இப்ப இங்க கொஞ்சம் கீழே போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் மேடம், ஏன் நீங்க இந்த பொண்ணு கொண்டு வந்த மாடலை எல்லாம் போட்டு உடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த கல்யாண மண்டபத்து மேனேஜர். அதுக்கு சிந்தாமணி சொல்றாங்க, என்ன கண்ணு உனக்கு என்னை பத்தி தெரியாதா? எனக்கு போட்டியா ஒருத்தி இந்த ஊர்ல வந்துட்டா அதை விட்டுருவாளா இந்த சிந்தாமணி? அதுதான் இந்த ஆர்டர் எனக்கு தான் கிடைக்கணும், உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிந்தாமணி. உடனே அந்த கல்யாண மண்டபத்து மேனேஜர் சொல்றாரு, அம்மா நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கங்க, இந்த ஆர்டர் இந்த டைம் மீனாவுக்கு தான் கொடுக்க சொல்லி ஓனர் சொல்லிட்டாரு. சார் நீங்க அவங்களோட மாடல் எல்லாம் அவங்க அதோ ஃபோனில் வச்சிருக்காங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல போட்டு, அதை பார்த்து எந்த மாடல் வேணுமோ ஓகே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு அந்த நேர்மையான கல்யாண மண்டபத்தோட மேனேஜர். உடனே சிந்தாமணி சரியான கடுப்பாகிடுறாங்க. என்னது, நான் இவ்வளவு சொல்லியும் நீ ஆர்டரை அவளுக்கு தான் கொடுப்பேன்னா அப்புறம் என்ன கண்ணு, உனக்கு உயிர் பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிரட்டுறாங்க அந்த மண்டபத்து மேனேஜர் கிட்ட. அந்த மண்டபத்து மேனேஜர் சொல்லிட்டாரு, அம்மா நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கங்க, முதல்ல நீங்களும் உங்க ஆட்களும் வெளியில கிளம்புங்க, இந்த பொண்ணுக்கு தான் கொடுக்க சொல்லி உறுதியா சொல்லிட்டாரு அந்த மண்டபத்தோட ஓனர். அதனால நீங்க இங்க என்னதான் சவால் விட்டு ஆத்திரத்துல பேசிட்டு இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட் தான், வெளியில கிளம்புங்க நீங்களும் உங்களோட ஆட்களும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொண்டு வந்த அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாடல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ஓகே பண்றாரு அந்த கஸ்டமர். அப்ப அந்த கஸ்டமர் சொல்றாரு மீனா கிட்ட, அம்மா நான் அந்த பொண்ணை வேண்டான்ட்டு உங்களை எதுக்காக செலக்ட் பண்ண தெரியுமா? நானும் உங்களை மாதிரியே சின்ன வயசுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப இப்படிதான் அந்த ஃபீல்டுல நிறைய பேர் எனக்கு போட்டியா இதுக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பயமுறுத்துனாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் நான் பயந்துட்டு ஒதுங்கி இருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியாது. இப்ப என்னோட ஃபீல்டுல நான் தான் நம்பர் 1. அந்த மாதிரி நீங்களும் கூடிய சீக்கிரம் நிச்சயம் அப்படின்னு மீனாவை பாராட்டி மீனா கொண்டு வந்த காமிச்ச அந்த மாடல்ல ஒரு மாடலை செலக்ட் பண்ணி, இதுதான் என் பையன் கல்யாணத்துக்கு இங்க நீ பேக் டிராப்பா ரெடி பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லம்மா, நான் விசாரிச்சுட்டேன், மார்க்கெட்லயே நீ தான் கம்மியான பிரைஸுக்கு பண்ணி கொடுக்குறியாமா, பரவாயில்லம்மா, உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எவ்வளவு முன்னேறினாலும் இந்த நேர்மையை மட்டும் விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்றாரு அந்த பெரிய பணக்கார கஸ்டமர். உடனே மீனாவும் சொல்றாங்க, கட்டாயமா சார், நான் கடைசி வரைக்கும் உண்மையாவும் நேர்மையாவும் எல்லாருக்குமே என்னால்
முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அட்வான்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போற மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, "என்னங்க, எனக்கு இன்னைக்கு பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அட்வான்ஸ் கூட பெரிய தொகை கொடுத்துருக்காங்க. அதுவும் எதுக்காக கிடைச்சிச்சு தெரியுமா? அதுதான் அந்த சிந்தாமணின்னு ஒரு பொம்பளை, நான் சொன்னேன்ல போன டைம் ஒரு மேரேஜ்க்கு கூட என் கூட போட்டியா வந்து பேக் ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆர்டரை தட்டி பறிச்சு புடுங்கிட்டு போச்சுல்ல, அதே பொம்பளை தாங்க இன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஆஃபருக்கும் தட்டி புடுங்கறதுக்காக வந்திருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்த கஸ்டமர் ரொம்ப நல்லவருங்க. நேர்மையா உண்மையா எல்லாம் விசாரிச்சு நான் சொன்ன தொகை தான் கரெக்டான தொகைன்னு சொல்லி என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து என்னை புக் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல பணத்தை காமிக்கிறாங்க மீனா. உடனே முத்துவும் சொல்றாரு, "எனக்கு தெரியும் மீனா, என் பொண்டாட்டி தான் எதுலேயுமே ஜெயிப்பான்னு" அப்படின்னு சந்தோஷத்துல முத்துவும் சொல்றாரு. அதே சமயம் அங்க ரோஹிணி பார்வதி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் டிராமாவை தொடங்குறாங்க. ஏன்னா அத்தையை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. இங்க பார்வதி ஆண்டி கிட்ட நம்ம சொல்ற விஷயம் எல்லாம் எப்படியா இருந்தாலும் ஆண்டி காதுக்கு போகும், அதனால கொஞ்சமாவது மனசெலகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதி வீட்டுக்கு வந்து பார்வதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. "ஆண்டி, நான் பண்ணது தப்பா? நீங்களே சொல்லுங்க. மனோஜ்காகத்தானே நான் இத்தனையும் பண்ணினேன். அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துல மனோஜ்க்குன்னு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. முதல்ல என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும். அதனால அவரை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனா கொண்டு வரணும்னு சொல்லி தான் நான் அப்படி அங்கிளோட பணத்தை வெளியில சொல்லாம பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டேன். அது ஒரு பெரிய தப்பா? அதுக்காக என்ன விஜயா ஆண்டி போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்றாங்க ரோஹிணி. உடனே பார்வதியும் சொல்றாங்க, "உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ரோஹிணி? நீ எவ்வளவு நல்ல மனசு இருந்திருந்தா அன்னைக்கு மீனா திருடினா 2 லட்சம் ரூபாய அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மீனாக்கு எதுக்கு திட்டு, குடும்பத்துல எதுக்கு எல்லாம் சங்கடம், பாவம்னு சொல்லிட்டு உன்னோட தாலி கொடியை வித்து என்கிட்ட கொடுத்து விஜயாவோட தொலைஞ்சு போன பணம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்ல சொன்னீங்க. அப்பவே உன்னை பத்தி தெரிஞ்சுட்டேன், நீ எவ்வளவு பெரிய நல்ல மனசு இருக்கிறவன்னு. அதனால நான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்த பொண்ணு என்னைக்குமே தப்பு வராது. நீ கவலைப்படாதம்மா. அவ கிடக்கிறா விஜயா. அவ எப்பவுமே அப்படிதான். பாசத்தையும் அதிகமா கொட்டுவா, கோபத்தையும் அதிகமா கொட்டுவா. கொஞ்ச நாள்ல அவளா வழிய வந்து உன்கிட்ட ரோஹிணி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு வந்து ஊட்டி விடத்தான் போறான். நீ வேணும்னாலும் பார்த்துக்க" அப்படின்னு பார்வதி ஆறுதல் சொல்றாங்க ரோஹிணிக்கு. ஆனா ரோஹிணி என்னதான் இருந்தாலும் அழுகிற மாதிரியே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த உடனே பார்வதி சொல்றாங்க, "ஏன் ரோஹிணி, ஏன் நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. இதை நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது விஜயாவை சமாதானப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஏன்னா இன்னைக்கு பரதநாட்டிய கிளாஸ் கூட அவள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட இதை பற்றி பேசி பார்க்குறேம்மா. நீ சந்தோஷமா பார்லர் கிளம்பு. அது மட்டும் இல்லாமல் நீ மனோஜ் கூட ஏதாவது இது சம்மந்தமாக பேசாமல் இருக்காத. நீங்கள் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். விஜயா கிடக்குறாமா, அவ சொல்கிறாங்கிறதுக்கு வேண்டி நீ மனோஜ் கூட பேசாமல் பழகாமல் இருக்கக்கூடாது. அவன் உன் புருஷன் என்ன தப்பு பண்ணினாலும் நீ அவனை விட்டு கொடுக்கக்கூடாது, அவனும் உன்னை விட்டு கொடுக்கக்கூடாது. நான் இதை பற்றி மனோஜ் கிட்டையும் பேசுகிறேம்மா ரோஹிணி. நீ கவலைப்படாமல் இப்போ கிளம்பி பார்லருக்கு போ" அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க ரோஹிணியை. அப்போ அங்கே பார்வதி வீட்டுக்குள்ள பரதநாட்டிய கிளாஸ்க்காக என்ட்ராகிறாங்க விஜயா. ரோஹிணி வெளியில் வரதை பார்த்த உடனே சரியான கடுப்பாகி, "ஏய் பார்வதி, இவ எதுக்கு இங்கே வந்துட்டு போறா?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கேட்குறாங்க. உடனே பார்வதியும் விஜயாவை பார்த்த உடனே பயந்துட்டு, "அது வந்துட்டு விஜயா, நான் எனக்கு கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் வந்து பண்ணி விட்டுட்டு போறா" அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி, "சரி ஆண்டி, நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே விஜயா, "ஏய் நெல்லு, உன் முகமே சரியில்லையே, எதுக்காக இங்கே பார்வதி கிட்ட வந்த? உண்மையை சொல்றியா இல்லையா? உண்மையிலே அவளுக்கு நீ ஃபேஷியல் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க ரோஹிணி கிட்ட. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, "ஆண்டி, இல்லை ஆண்டி, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் பார்வதி ஆண்டி கிட்டையாவது சொல்லி நான் மனோஜ்காகத்தான் அப்படி பொய் சொல்லி அப்படி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வச்சேங்கிற சொல்லி உண்மையை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்" அப்படின்னு ரோஹிணி சொன்ன உடனே விஜயாவுக்கு சரியான கோபம் வந்துடுது. "ஏய், என்கிட்ட நேரடியாக பேச முடியாதுன்னு இங்கே வந்து சொல்கிறக்கு வந்துட்டியான்னு" திட்டுறாங்க ரோஹிணி.